அண்மை செய்தி. வள்ளல்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கில் செல்வ பெருந்தகையை அவமதித்ததாக புகார் எழுந்த நிலையில் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து வருத்தம் தெரிவித்திருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். நேற்று வள்ளக்கோட்டை முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். ஆனால் அவரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளே செல்வதற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படவில்லை? இது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனை, அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்று நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு செல்வ பெருந்தகை அவர்களை நேரடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று இன்று சந்தித்து இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிகாரிகள் செய்த தவறுக்கு அனைத்து தரப்பினரையும் சமமாக நடத்தும் முதலமைச்சர் நற்பெயருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் இச்சம்பவம் குறித்து எந்த களங்கமும் ஏற்படுத்த வேண்டாம். மேலும் இத்துடன் இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அதே போல சேகர் பாபு அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக கேட்டறிந்திருக்கிறார். அதே போல வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். நடைபெற்ற சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை அவர்களிடம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.